கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என கடுப்பான காளியம்மாள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியை சீண்டக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக அனைத்து பத்திரிகை ஊடகங்களும் செய்து கொண்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் காளியம்மாள் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா அவரை தரக்குறைவாக பேசிவிட்டார் என்ற ஒரு செய்தியின் மூலம் அவங்க கட்சியை விட்டு விலகிறாங்க. அது மட்டும் கிடையாது, கட்சியை விட்டு கட்சி தாவறாங்க அப்படிங்கிற செய்தி இதுவரைக்கும் ஓய்ந்த பாடில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில் தற்போது பத்திரிகைகளும் சில விஷயங்களை தொடங்கியிருக்காங்க. ஜூனியர் விகடன் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கழுகு அப்படின்ட்டு அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பெயர் வைத்து ஆளும் கட்சிக்கு தாவ தயாராகும் ஆவேச அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீமை சீனியர் அப்படின்னு விகடனில் இருந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் கட்சியின் முக்கிய பொறுப்பு வழங்க வேண்டும், வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்கள் சொந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை கொடுக்க வேண்டும், குறிப்பிட்ட ஸ்வீட் பாக்ஸ் தர வேண்டும் என 3 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்களாம். எல்லாம் சரி செய்யப்பட்டு இன்னும் ஒரு சில மாதங்களில் அவர்கள் இருவரும் ஆளும் தரப்பில் ஐக்கியமாகி விடுவார்கள் என்று அறிவாலய வட்டாரம் டிஜிட்டல் கழுகு கூறுகிறதுன்னு சொல்லிட்டு விகடனில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆவேச அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காளியம்மாளை பேசின அந்த விஷயமே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதற்கு காளியம்மாள் அவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் என கடந்து போனால் விதவிதமாக கதை எழுதி கொண்டே இருக்கிறீர்கள். சமூக ஊடகமான வலையொலிகளில் கதை சொன்னது போக பத்திரிகைகளும் இப்பொழுது கதை எழுத தொடங்கிவிட்டனர் என காளியம்மாள் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நான் இந்த கட்சியில் தான் இருக்கேன், இதை விட்டு நான் போகவும் இல்லை, போகிற எண்ணமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பொலியிர்னு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இதன் மூலயமாக தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது. விகடனுக்கு தொடர்ச்சியாக பல அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறது.